Hello friends, welcome to JAD Automation Zone. இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை பற்றினா டைப்ஸ் ஆஃப் PLC இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ PLCயில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ்ன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ PLCயோட இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் டைப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ், டிஜிட்டல் அவுட்புட்ஸ், அனலாக் இன்புட்ஸ் அண்ட் அனலாக் அவுட்புட்ஸ் அப்படின்ற 4 டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டேட் மட்டும் தான். டிஜிட்டல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் தான். அது இட் மேபி எதுவாக இருக்கணும்னா ஆன் அப்படின்னா ஆஃப், 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா ஹை ஆர் லோ, நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்டேட் மட்டும் தான். இன்டர்மீடியேட்டாக எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹஸ் ஒன்லி 2 ஸ்டேட்ஸ் மட்டும்தான். ஸோ டிஜிட்டல் இன்புட் பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்புட்னா என்னன்னா பிஎல்சி வந்து ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் தி இன்புட் டிவைஸ். நம்ம இன்புட் டிவைசஸ் எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்புட் டிவைசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், புஷ் பட்டன், லிமிட் சுவிட்ச், ஃப்ளோ சுவிட்ச், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஸோ ஒன்ஸ் இந்த இன்புட் டிவைசஸில் இருக்க சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் அவுட்புட். பிஎல்சியில் இருக்க டிஜிட்டல் அவுட்புட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சிக்னலை சென்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி அவுட்புட் டிவைசஸில் கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்டர், லேம்ப், ரிலே, சால்னாய்டு வால்வ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட அவுட்புட் டிவைசஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் டிவைசஸ்க்கு தான் வந்து சிக்னலை சென்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேம்ப் ஆன் இல்லைனா ஆஃப் பண்ணுறது, ஒரு கான்டாக்டரை வந்து ஆன் இல்லைனா ஆஃப் பண்ணுறது, ஒரு ரிலே வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேட்டட் வீடியோ. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுது, இன்புட் டிவைசஸ்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்புட் டிவைசஸ். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார், புஷ் பட்டன், லிமிட் சுவிட்ச், இந்த ஃப்ளோட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்புட் டிவைசஸ். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் வந்து ரீட் பண்ணுது. அதாவது இன்புட் டிவைசஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் சிக்னலை வந்து பிஎல்சி வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ பாருங்கள், நான் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த புஷ் பட்டன் வந்து நான் எந்த இன்புட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், I0.1 அப்படின்ற இன்புட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்குது இல்லையா 0.0, 0.1, 2, 3, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல்ஸ். அப்படி கீழே இங்கே இருக்கிற Q, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெர்மினல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வந்து ஆன் பண்ணியிருக்கோம், புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.1ன்ற டெர்மினலில் வந்து இந்த புஷ் பட்டன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்புட் டிவைஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து 0.1ன்ற இன்புட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு பிஎல்சி. ஸோ 0.1ன்ற இன்புட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது பிஎல்சி இன்புட் ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் தி இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸ்லேருந்து வர இன்புட் சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ரிசீவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி அவுட்புட் டிவைஸ். இந்த அவுட்புட் டிவைஸ் என்ன பண்ணும், PLC output send signal to the output device. ஸோ PLC அவுட்புட் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இன்புட் டிவைசஸ்லாம் மேலே கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, புஷ் பட்டன், அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ்ல வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை பற்றி பார்க்குறதால அவுட்புட் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட அவுட்புட் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். கான்டாக்டர், இண்டிகேஷன் லேம்ப், ரிலே, சால்னாய்டு வால்வ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட டிவைசஸில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஎல்சி வந்து என்ன பண்ணும், அவுட்புட் சிக்னலை வந்து சென்ட் பண்ணி இந்த டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட அவுட்புட் வந்து பார்த்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு 24 வோல்ட் உள்ளே போயிட்டு எனக்கு 0.1ன்ற இன்புட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த இன்புட்டுக்கு அப்ராப்ரேட்டாக நான் ப்ரோக்ராம் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா 0.1ன்ற அவுட்புட் வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுதி டவுன்லோட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி பிஎல்சியில். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 0.1ன்ற டெர்மினல் நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே ஒரு லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேம்ப் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக வந்து ரெண்டுமே ஆஃபில் இருந்தது. ஒன்ஸ் நான் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1ன்ற இன்புட் வந்து பிஎல்சி ரிசீவ் பண்ணி இன்புட் டிவைஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், Q0.1ன்ற அவுட்புட் வந்து ஆன் பண்ணு அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். பிஎல்சி வந்து அந்த அவுட்புட் டெர்மினல் நம்ம எந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து ஒரு லேம்ப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லேம்ப் வந்து கண்ட்ரோல் பண்ணி லேம்ப் வந்து ஆன் பண்ணியிருக்கு இப்போ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல் வந்து கனெக்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் லாஜிக் ப்ரோக்ராம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது பிஎல்சியில், எப்படி வந்து ஒரு லேடர் லாஜிக் வந்து எழுதணும், ஒரு சிம்பிள் ஒரு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த அவுட்புட் டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா
ஆன் பண்ணணும் அப்படின்ற லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங் தான் வந்து இது. ஸோ லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி அதோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரை எனக்கு லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த வீடியோவில் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். நான் இங்கே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். அப்படி அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சி லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ வந்து இனிஷியலாக 0 ஸ்டேட் டிஜிட்டல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று 0 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன், அப்படி இல்லைனா ஹை 1 அப்படி இல்லைனா ஆன் கண்டிஷன். இது 2 தான், 0 ஆர் 1. ஓகே, இப்போ வந்து 0ன்ற ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன் ஆகலை. இதுதான் நம்ம லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங். என்ன போட்டிருக்கேன் நான், I0.1ன்ற புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் Q0.1ன்ற லேம்ப் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பிஎல்சிலேருந்து I0.1ன்ற இன்புட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இங்கே ரிசீவ் ஆன உடனே நான் லாஜிக்கில் என்ன எழுதியிருக்கேன், Q0.1ன்ற அவுட்புட் வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங் தான் நான் லேப்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், Q0.1ன்ற அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. நம்ம 0.1 தானே போட்டிருக்கோம் இங்கே. ஸோ Q0.1ன்ற அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. அந்த அவுட்புட் டெர்மினல் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q0.1 ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து லேம்ப் ஆன் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்புட் அண்ட் டிஜிட்டல் இன்புட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட டிஜிட்டல் இன்புட்னா என்ன, டிஜிட்டல் அவுட்புட்னா என்ன, எந்தெந்த டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சியோட இன்புட் டிவைசஸாக கனெக்ட் பண்ணலாம், ஸோ எந்தெந்த டிவைசஸ்லாம் நம்ம வந்து பிஎல்சியோட அவுட்புட் டிவைசஸாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கா, நான் பேசுகிற வாய்ஸு, நான் பண்ணுற டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நான் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.